இரண்டாவதாக 268வது எங்களுடைய மனாபில் இஸ்லாம் தொடரிலே புனித மதீனா முனவராவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் ஹாலித் அல் முஹன்னா ஹஃபிதஹு நிகழ்த்தியிருந்தார்கள். ஹுத்பாவின் தலைப்பு துஆவுடைய ஒழுங்குகளும் சட்டங்களும் சிறப்புகளும். அல்லாஹ்வை புகழ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இபாதத் சம்பந்தமாக நாங்கள் பேச இருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனில் அதை கூறியிருக்கின்றான், வலியுறுத்தியிருக்கின்றான். அது சம்பந்தமாக மிகவும் தூண்டியிருக்கிறார்கள். அதன் மூலமாக யாருக்கு அல்லாஹ் தஆலா கைரை நாடுகிறான் அவருக்கு அந்த துஆவுடைய அந்த இபாதத் துஆ சொல்லக்கூடிய இபாதத்துடைய பாதையில் அல்லாஹ் அவர்களை பயணிக்கச் செய்வான். அவர்களுக்கு கதவுகளை அல்லாஹ் திறப்பான். அவர் நிம்மதி சந்தோஷத்தை வெற்றி அதன் மூலமாக அடைந்து கொள்வார். அல்லாஹ்வுடைய அதுதான் நபிமார்கள் ரசூல்மார்கள் செய்து வந்த ஒரு இபாதத், சாலிஹீன்கள் செய்து வந்த ஒரு வணக்கம், அவுலியாக்கள் செய்து வந்த ஒரு வணக்கம். அவர்கள் அதன் மூலமாக நிம்மதி அடைந்தார்கள், இன்பத்தை அடைந்தார்கள், பரக்கத்தை அடைந்தார்கள். அல்லாஹ்வுடைய அதுதான் துஆ என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வணக்கமாகும். இபாதத்துகளில் மிக உயர்ந்ததாகும். துஆ என்பதே ஒரு இபாதத்தாகும். அது துஆவுடைய யதார்த்தம் என்னவென்றால் அல்லாஹ்வின் பக்கம் உள்ள தேவையை ஒரு அடியான் அல்லாஹ்வின் பக்கம் வெளிப்படுத்துவதாகும். அதே போன்றும் அல்லாஹ்வை தவிர நலவுகளை செய்யவும் முடியாது, பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளவும் முடியாது என்ற ஒரு கொள்கையை வெளிப்படுத்துவதுதான் துஆவுடைய நோக்கமாக இருக்கிறது. அது உபூதியத்தினப்படுகின்ற அடிமைத்துவத்தின் அடையாளமாக இருக்கிறது. துஆவில் அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒன்று இருக்கிறது. கதையை பாரு கொடைத்தன்மை அல்லாஹ்வின் பக்கம் இணைக்கக்கூடிய ஒன்று துஆவில் இருக்கிறது. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் மிம்பரிலே, துஆ என்பது ஒரு இபாதத்தாகும். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா காஃபிருடைய 60வது வசனத்தை ஓதினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், என்னிடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள், உங்களுடைய துஆக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். யார் என்னுடைய இபாதத்துகளை விட்டு பெருமை அடிப்பார்களோ அவர்கள் நரகத்துக்கு கேவலமாக நுழைவார்கள். ஒரு அடியான் அல்லாஹை மாத்திரம் அழைப்பது, துஆ செய்வது அவருடைய ஏகத்துவம் பரிசுத்தமானது என்பதற்கு, சிறந்தது என்பதற்கு, நல்ல கொள்கையில் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகும். அல்லாஹ்வை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமாகும். அல்லாஹ்வோடு அவர் தொடர்புபட்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அதே போன்று ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு வைத்திருக்கக்கூடிய அந்த ஏகத்துவம் எப்போது ஒரு மனிதனுடைய வலிமை அடையுமோ அப்போது அவருடைய துஆவும் சக்தி வாய்ந்ததாக மாறும், அது விசாலமானதாக மாறும். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பது அவருக்கு விருப்பத்துக்குரியதாக மாறும். அதே போன்று துஆ என்று சொல்லக்கூடிய இபாதத்துடைய அந்த இன்பத்தை யார் அடைய மாட்டார் என்றால் ஒரு பாவி அடைய மாட்டார். ஏமாற்றுக்காரர் தான் அதை விட்டு தூரமாக்கப்படுவார். அது சக்திவான்கள் பயில்வான்களுடைய ஆயுதமாகும். நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் ஒதுங்குவதற்காக வேண்டி அவர்கள் கடைபிடித்த ஒரு வணக்கமாகும். சோதனைகளை அதன் மூலமாகத்தான் எங்களுடைய முன்னோர்கள் இல்லாமாக்கி கொண்டார்கள். யாருக்கு துஆவுடைய விருப்பம் இருக்கிறது அவர் உண்மையில் வெற்றியாளர். துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காரணங்கள் அல்லாஹ் அவருக்கு காட்டிக் கொடுப்பான், அதோடைய ஒழுக்கங்களை அல்லாஹ் அவருக்கு சொல்லிக் கொடுப்பான். யார் அல்லாஹ்வை அழைப்பாரோ அல்லாஹ் விரும்புகின்ற பிரகாரம் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் அவர்களின் பக்கம் தன் பக்கம் அவர்களை நெருக்கிக் கொள்வான். யாருக்கு துஆவுடைய பாக்கியம் கிடைக்குமோ அவருக்கு நிச்சயமாக அவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எப்போது ஒரு அடியானுக்கு துஆ என்று சொல்லக்கூடிய திறவுகள் கொடுக்கப்படுமோ அது அவருக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான கதவுகளையும் திறப்பதற்கு சமனாகும். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று நான் கவலைப்பட மாட்டேன், ஆனால் நான் கவலைப்படுவது துஆ செய்ய கிடைக்கவில்லை என்று கவலைப்படுவேன். துஆ செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் நிச்சயமாக அடுத்ததாக என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா தேவையற்றவனாகவும் புகழுக்குரியவனாகவும் இருக்கிறான். உயர்ந்தவனாக, விசாலமானவனாக, கண்ணியமானவனாக அவன் இருக்கிறான். அவன் இடத்தில் அடியார்கள் துஆ கேட்க வேண்டும், நாவினால் கேட்க வேண்டும், எல்லா விடயங்களையும் தன்னிடத்தில் உலகம் மறுமை சார்ந்த விடயம் தன்னிடத்தில் கேட்க வேண்டும் அல்லாஹ் விரும்புகிறான். அது சாதாரண விடயமாக இருந்தாலும் சரி, பெரிய விடயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தன்னிடத்திலே அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய விடயங்களை கேட்க வேண்டும், சோதனைகளை இல்லாமலாக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்பது அல்லாஹ் விரும்புகிறார். அதே போன்று மனிதன் விரும்பக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதன் அதனை கேட்டு பெற்றுக்கொண்டால் அவன் தன்னுடைய தேவை அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்தியவனாக கருதப்படுவான். அதை அல்லாஹ் விரும்புகிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா ஒரு அடியான் துஆவில் அதிகமாக துஆ செய்வது அல்லாஹ் விரும்புகிறான். துஆவுடைய பிரயோசனம் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும். சொன்னார்கள், எந்த ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆவை கேட்பார் அல்லாஹ் அவருக்கு மூணில் ஒன்றை கொடுப்பான். உடனடியாக அதனை கொடுப்பான், அல்லது அதை சேர்த்து மறுமையில் கொடுப்பான், அல்லது அதன் மூலமாக அவருக்கு ஏற்பட இருக்கக்கூடிய கெடுதியை விட்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். எனவே துஆவை அதிகமாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அதே போல் அல்லாஹ் தஆலா ஒரு அடியான் துஆவை கெஞ்சி கெஞ்சி கேட்பது அல்லாஹ் விரும்புகிறான். சுஃபியான் சௌர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், கெஞ்சி கேட்பது என்பது அது பொருத்தமாக ஆக மாட்டாது, அல்லாஹ்விடத்தில் மாத்திரமே அன்றி. அல்லாஹ்விடத்தில் மாத்திரமே ஒரு விஷயத்தெல்லாம் கெஞ்சி கேட்க வேண்டும், அடியாரிடத்தில் கெஞ்சி கேட்கக்கூடாது. ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்கின்ற போது அல்லாஹ் அந்த அடியானை விரும்புகிறான், தன் பக்கம் நெருக்கிக் கொள்கிறான். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது, தன்னை படைத்த பரிபாலித்து தனக்கு உதவி செய்கிற அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது அல்லாஹ் அவனை விரும்புகிறான்.
ஆசை அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதனை வெளிப்படுத்த வேண்டும், தன்னுடைய தேவை அல்லாஹ்விடத்தில் தெளிவாக கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள், அது சொர்க்கத்தில் உயர்ந்ததாகவும் சொர்க்கத்தின் நடுவில் இருக்கக்கூடியதாகவும் அந்த அந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு மேலால் தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒரு அடியான் கண்ணியமானவனாக வாழ வேண்டும், இழிவில்லாமல் வாழ வேண்டும், பத்தினித்தன்மையாக வாழ வேண்டும், அதிகமாக கேள்வி கேட்கக்கூடியவனாக வாழ வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவனாக மாற வேண்டும், மனிதர்களிடம் தேவையற்றிருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் தேவையுற்ற உள்ளவனாக மனிதர்களிடம் தேவையற்றவனாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும். அடியாரிடத்தில் ஒரு மனிதன் கேட்பது, அல்லாஹ்விடத்தில் எல்லா விடையும் இருக்கும்போது அடியாரிடத்தில் ஒரு மனிதன் கேட்பது அல்லாஹ் இருக்கின்றான். உண்மையில் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன், அல்லாஹ் ஞாபகம் செய்யக்கூடிய மனிதன் எல்லா சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார். சந்தோஷமாக இருக்கும் போதும், துன்பமாக இருக்கும் போதும், நிம்மதியாக இருக்கும் போதும், கவலையோடு இருக்கும் போதும். அவருடைய துஆ அவரை நெருக்கடியின் பக்கம் அவரை தள்ளிவிட மாட்டாது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் துஆ கேளுங்கள், அல்லாஹ் உங்களை நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்டதாகும். நீ சந்தோஷமாக வாழும்போது அல்லாஹ்வோட தொடர்பை ஏற்படுத்திக்கொள், நீ சிரமப்படுகின்ற போது அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். எத்தனை அடியார்கள் அல்லாஹ் தஆலா சோதித்தான், நெருக்கடிகளை கொண்டு சோதித்தான், குடும்ப பிரச்சனைகளை கொண்டு சோதித்தான். ஏன்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் அவரை திருப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு எவ்வாறு துஆ செய்ய வேண்டும் என்று படித்துக் கொடுத்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு அழகான திருநாமங்கள் உள்ளன, அதை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் அழையுங்கள். அதே போன்று யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய திருநாமத்தில் குளறுபடிகளை செய்வார்களோ அவர்களை விட்டுவிடுங்கள், நிச்சயமாக அவர்கள் செய்யக்கூடியவைகளுக்கு அவர்கள் கூலி வழங்கப்படும். சூரா அல்-அராஃப் 180. எப்போது ஒரு அடியான் துஆவிலே தன்னுடைய விலகினத்தை அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்துவார், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை அஸ்மாக்களை சொல்லி இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டும் அல்லாஹ்வுடைய பெயருடைய உள்ளடக்கங்களை கொண்டு யாரெல்லாம் துஆ செய்வார்களோ அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அது மாறிவிடும். குறிப்பாக ஒரு அடியான் அல்லாஹ் பக்கம் உண்மையான தேவையுள்ளவனாக அவனுடைய தேவையை வெளிப்படுத்துகின்ற போது, நிர்பந்திக்கப்பட்டவனாக இருக்கும்போது, அல்லாஹ்வுக்கு முன்னால் பரிசுத்தமானவனாக இருக்கும்போது, அதே போன்று அல்லாஹ்விடத்தில் உதவி தேடிய கொண்டு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய உதவி அந்த மனிதனை வந்து சேரும். உதுவோடு கைகளை கிப்லாவின் பக்கம் திருப்பியவனாக துஆ செய்வது துஆவுடைய ஒழுக்கங்களில் உள்ளதாகும். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா அடியார் துஆவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கெடுதிகளை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். சொர்க்கத்துடைய கதவுகள், ரஹ்மத்துடைய கதவுகளை அல்லாஹ் அவருக்கு திறந்து கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நிர்பந்திக்கப்பட்டவர்களுக்கு துஆ செய்கின்ற போது அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறான்? சூரா அன்-நம்ல் 62 வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களை யார் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபராக மாற வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் பின்வரக்கூடிய 2 விடயங்களை செய்யட்டும். முதலாவது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன், துஆ கேட்கக்கூடிய துஆவை ஏற்றுக்கொள்வேன். அவர் துஆ செய்யும் போது எனவே அவர் எனக்கு கட்டுப்பட வேண்டும், என்னை நம்ப வேண்டும், அவர்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டுமாக இருந்தால். சூரா அல்-பக்ரா 186. அதே போன்ற 2வது ஒழுக்கம், நாங்கள் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் துஆ செய்யும் போது ஒழுக்கமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், சூரா அல்-அராஃப் 55 வசனம், அல்லாஹ்வை நீங்கள் பணிவாகவும் மிகவும் பணிந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். என்ன பணிந்து துஆ கேட்கும் போது அது எங்களுடைய பலகீனத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போல மறைத்து கேட்க வேண்டும். அது இஹ்லாஸுடைய அடையாளமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் ஒரு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவருக்கு துஆ செய்யக்கூடியவருக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதனால்தான் சோதனைகளின் போது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடியவர்கள் பாதுகாக்கப்படுவதற்கு காரணமே அது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், உங்களை நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போது அல்லாஹ்வை நீங்கள் அழைக்கும் போது இரவு அதாவது கடல் தரையுடைய இருட்டிலே விட்டு அல்லாஹ் யார் உங்களை பாதுகாப்பது? அல்லாஹ் எங்களை அப்படி பாதுகாத்திருந்தால் நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். அல்லாஹ் தஆலா உங்களை அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான் இவ்வாறான சோதனைகளை விட்டும். சூரா அன்-அன்ஆம் 63 வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, துஆவுடைய ஒழுக்கங்களில் ஒன்றுதான் ஒரு அடியான் துஆ செய்கின்ற போது அல்லாஹ்வை புகழ்வது, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது, பிறகு தன்னுடைய தேவையை கேட்பது. எத்தனையோ அடியார்கள் துஆ செய்கிறார், ஆனால் உள்ளத்தால் துஆ செய்வது கிடையாது, உள்ளம் பராமுகமாக இருக்கிறது. அதே போன்று மன்னராக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும் என்று வருகிறார்கள், ஆனால் பொருத்தமில்லாத விடயங்களை கேட்கிறார்கள். இமாம் கத்தாபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒரு அடியான் துஆ செய்கின்ற போது அல்லாஹ் புகழ்கின்ற போது அழகான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், நல்ல அர்த்தமுள்ள துஆக்களை பயன்படுத்த வேண்டும். ஏன்? அல்லாஹ் உரையாடி கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையில் துஆக்களில் மிகவும் எல்லா விடயங்களையும் உள்ளடக்கக்கூடிய துஆ தான் ஈருலகத்துடைய நலவுகளையும் கேட்கக்கூடிய துஆ. அது வார்த்தைகள் குறைவாக இருந்தால் அதிகமான கருத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்களில் மிகவும் ரத்தின சுருக்கமான துஆக்களை தெரிவு செய்வார்கள், ஏனைய துஆக்களை விட்டு விடுவார். அனஸ் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கக்கூடிய துஆக்கள் அதிகமான ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அதாப யா அல்லாஹ் உன்னிடத்தில் உலகத்துடைய மறுமையுடைய நலவுகளை கேட்பதை போன்று நரகத்தை விட்டு பாதுகாப்பாய் என்ற துஆ நபி அவங்க அதிகமாக ஓதி வருவார்கள். சாபித் இப்னு அஸ்லம் அல்-புனான் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தோழர்கள் அனஸ் அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய அடியார்கள் நீங்கள் அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். அப்போது சாபித் அல்-புனான் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்தின் நலவையும் மறுமையில் நலவையும் நரகத்தை விட்டு பாதுகாத்து விடுவாயாக.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து திருப்பி அந்த தோழரை பார்த்து தாபித்துல் புனானியை பார்த்து அந்த தோழர்கள் சொன்னார், இன்னும் எங்களுக்கு ஏதாவது நலவுகள் இருந்தால் சொல்லுங்கள் என்று சொன்ன போது அவர் சொன்னார்கள், நீங்கள் இதை விட என்ன நலவு இருக்கிறது, நீங்கள் உலக விடயங்கள் உங்களுக்கு சிரமமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹ் எதை கொண்டு உலகத்தில் சொல்லியிருக்கிறானோ அது அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நலவை தந்தால், மறுமையில் நலவை தந்தால், நரகத்தை விட்டு உங்களுக்கு பாதுகாத்தால் அல்லாஹ் உங்களுக்கு எல்லா நலவையும் செய்ததற்கு சமனாகும். அதேபோல் துஆவுடைய மிக முக்கியமான ஒழுக்கங்கள் ஒன்றுதான் உடம்பு அல்லாஹ்வுக்கு முன்னால் பணிவாக இருக்க வேண்டும், எங்களுடைய பணிவை வெளிப்படுத்த வேண்டும், பலகீனத்தை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மறைவாக துஆ செய்து விட்டு ஒளிந்திருந்து எங்களுடைய பலகீனத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை மறைவாகவும் ரகசியமாகவும் அல்லாஹ் நீங்கள் அழைங்கள், அவன் வரவு மீறக்கூடியவர்கள் ஒரு மாட சூழல் அராஃப் 55. அதே போன்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது இதன் ஆதார் ரப்போன் இதான் ஹஃபியா மரியம் 3 அவர் அல்லாஹ்வை மிகவும் பலகீனமான முறை மறைவாக அழைத்தார் என்று சொல்கிறான். அதேபோன்று துஆவுடைய ஒழுக்கங்கள் ஒன்றுதான் என்னுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாங்கள் ஒவ்வொரு துஆ செய்கின்ற போது அவசரப்படக்கூடாது. அவசரப்படுவது என்ன, எனக்கு இன்னும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அவசரப்படக்கூடாது. சொன்னார்கள், ஒரு அடியானுக்கு துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், அவர் அவசரப்படாமல் இருக்கும் காலமெல்லாம். எப்படி அவசரப்படுவது? அவர் சொல்லுவார், நான் துஆ செய்தேன் என்று துஆக்கள் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொல்கிற அளவுக்கு ஒரு மனிதனுடைய துஆ மாறவிடாது. எனவே மாறக்கூடாது. அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய மனிதனே, அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் செய்திருக்கக்கூடிய அருக்கொடைகள் ஒன்றுதான் இபாதத்தை விட்டு நாங்கள் நிராசையாக கூடாது. இப்போது அதிகமாக ஒரு மனிதன் இபாதத் செய்வான், அப்போது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவன் பெற்றுக்கொள்வார். அவருடைய உள்ளம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்படும். துஆ கேட்கின்ற போது அவருக்கு நன்மை கிடைக்கும், ஷர்களை விட்டால் பாதுகாக்கப்படுவார். அவசரம், துஆவில் காட்டக்கூடிய அவசரம் என்னவென்றால், ஒரு அடியான் சொல்வது, ஒரு அடியான் எப்போதும் திடுக்கிடும் போது, பயங்கரமான நிலைமைகள் ஏற்படும் போது துஆ செய்வது, சாபமிடுவது, பிள்ளைகளுக்கு, மனைவி மக்களுக்கு, சொத்து செல்வங்களுக்கு சாபமிடுவது மிக பயங்கரமான ஒன்றாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா அல்-இஸ்ரா 15 மனிதன் எப்போதும் கெடுதியை அழைக்கின்றான், நலவுகளை கேட்பதை போன்று மனிதன் எப்போதும் அவசரப்படக்கூடியவனாக இருக்கிறான். துஆவுடைய ஒழுக்கங்களில் ஒன்றுதான் ஒரு அடியான் துஆ செய்து விட்டு ஏதேனும் ஒன்று விதிவிலக்காக ஆக்கக்கூடாது. உதாரணமாக, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு நீ விரும்பினால், அல்லது தன்னுடைய இன்னொரு சகோதரனை பார்த்து சொல்வது, அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வானாக என்று துஆவை விட்டும் ஒரு மனிதன் நிராசையாகிவிடக்கூடாது, தேவையற்றவனாக இருக்கக்கூடாது. ஏன் அல்லாஹு தஆலா தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ் உங்களுடைய தொழுகையில் எந்த ஒருவரும் அல்லாஹும்ம ஃபிர்லி இன் ஷிஅத, யா அல்லாஹ் நீ விரும்பினா என்னை மன்னித்திடு, அல்லாஹும்ம ரஹம்னி இன் ஷிஅத, நீ விரும்பினா எனக்கு ரஹ்மத் செய் என்று சொல்லக்கூடாது. லியஅஸிமில் மஸ்அலத்தை உறுதியாக கேட்க வேண்டும். ஏன் மலக்குமார்களுக்கு மக்ரூஹ் என்ற ஒன்று கிடையாது, மலக்குமார் மக்ரூஹ் ஆக்கி போட்டுருவாங்க. அதனால கவனமாக இந்த விஷயத்தில் ஈடுபட. அல்லாஹ்வுடைய அடியார்களே, துஆவில் ஒரு மனிதன் தீவிரமாக ஈடுபட்டு பிறகு துஆ ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பது அவர் செய்த பாவங்களுக்காக வேண்டி. துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள், துஆவை தடுக்கக்கூடிய விடயங்கள் அவர் ஈடுபாடு காட்டுகின்ற காரணத்தினால் சில அடியார்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், துஆ லா யுஸ்மா, ஏற்றுக்கொள்ளப்படாத துஆவிலிருந்து பாதுகாப்பு தருகிறேன். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதை தடுக்கக்கூடிய பயங்கரமான விஷயம் என்னவென்றால், ஒரு அடியான் ஹராமான விடயங்களோடு தொடர்புபடுவது, ஹராத்தை சாப்பிடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரணங்கள் தன்னிடத்தில் பெற்று தூர பிரயாணம் செய்கிறான், நீண்ட ஒரு பிரயாணம் செய்து உடம்பெல்லாம் அழுக்காக, தலையெல்லாம் தலைவிரி கோலமாக இருக்கிறது, 2 கைகளையும் வானத்தின் பக்கம் உயர்த்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார், ஆனால் அவர் சாப்பிடுவது ஹராம், அவர் குடிப்பது ஹராம், அவருடைய உடுப்பு ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எப்படி அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும்? துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதை தடுக்கக்கூடிய விடயம் தான் ஒரு அடியான் வரம்பு மீறி துஆ செய்வது. எப்படி? ஒழுக்கம் இல்லாமல் துஆவிலே வரம்பு மீறுவதற்கென்ற சில தோற்றங்கள் இருக்கின்றன. முதலாவது ஷிர்க்குடைய விடயங்களை கேட்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது கிடையாது. அவுலியாக்களை பற்றி கேட்பது, அவுலியாக்களை பற்றி. அதே போன்று துஆவில் வரம்பு மீறுவதில் உள்ள ஒன்றுதான் ஷிர்க் சம்பந்தமான விடயங்களை துஆவில் கேட்பது. நபிமார்கள் அவுலியாக்களிடத்தில் சென்று துஆ கேட்பது. துஆ என்பது இபாதத், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆவில் ஒன்றுதான். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் யார் துஆ கேட்பாரோ, அதே போன்று அல்லாஹ்வோடு சேர்த்து அடியாரிடத்தில் யார் துஆ கேட்பாரோ அவர் இணை வைத்து விட்டார். ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், பள்ளிவாசல் என்று அல்லாஹ்வுக்குரியதாகவும் அல்லாஹ் தவிர வேறு யாரும் அழைக்கக்கூடாது. சூரா அல்-ஜின் 18 அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எச்சரிக்கக்கூடியவனாக சொல்கிறான், யாரு அல்லாஹ்வுடைய இபாதத்தை விட்டு இணை வைப்பார்களோ அந்த இபாதத்துக்கள் ஒன்றுதான் துஆ என்பது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யார் அல்லாஹ் அல்லாத கடவுள்கள் அழைப்பார்களோ அவர்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, அவருடைய கேள்வி அல்லாஹ்விடத்திலே சென்றுவிடும். அல்லாஹு தஆலா நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார். சூரா அல்-முஃமினூன் 117. அதேபோன்று துஆவில் வரவு மீறக்கூடிய ஒன்றுதான் ஒரு அடியான் பாவமான விடயங்களை, உறவுகளை துண்டிக்கக்கூடிய விடயங்களை அல்லாஹ்விடத்தில் துஆவாக கேட்பது. பாவத்துடைய விடயத்தை எனக்கு லேசுபடுத்தி காட்ட வேண்டும், ஹராத்தை செய்வதை லேசாக்கி தர வேண்டும் என்று துஆ செய்வது துஆவில் வரவு மீறக்கூடிய காரியங்கள் ஒன்றாகும். அதே போன்று ஒரு குற்றம் செய்யாத ஒருவருக்கு சாபமிடுவது, இழிவை கொண்டு பதுவா செய்வது, இதெல்லாம் துஆவில் வரவு மீறக்கூடிய வகைகள் ஒன்றாகும். அதே போன்று துஆவில் வரவு மீறக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான் விபரமாக துஆ செய்வது. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
அவர்கள் தன்னுடைய மகனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அப்துல்லா முகஃபர் அவர்களுடைய மகன் சொல்வதை கேட்டார்கள். அதாவது அல்லாஹ்வின் அசல்கள் ஹஸ்ரல் அப்யத் அன் யமீனில் ஜன்னத்தி ததஹது, யா அல்லாஹ் நான் சொர்க்கத்துக்கு சென்று விட்டால் சொர்க்கத்துக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு வெள்ளை நிறமான மாளிகையை தருவாயாக. அப்போது அந்த சஹாபி சொன்னார், அப்துல்லா முகஃபர் சொன்னார்கள், மகனே அல்லாஹ்விடத்தில் நீ சொர்க்கத்தை கேளு, நரகத்தை பாதுகாப்பு தரும். சொன்னார்கள், இந்த உம்மத்தில் கடைசியாக சில பேர்கள் வருவார், அவர்கள் துவாவிலும் உதுவிலும் அளவு மீறுவார்கள், துவாவிலும் உதுவிலும் வரம்பு மீறுவார்கள். அதே போன்று துவாவுடைய விடயத்தை வரம்பு மீறக்கூடிய காரியம் கொண்டுதான் மிக அளவுக்கு அதிகமாக சத்தம் போட்டு துவா செய்வது. இது இந்த செயலுக்கு போதுமானதுதான். அல்லாஹு தஆலா இவ்வாறாக சத்தம் போட்டு துவா செய்யக்கூடிய அதை விரும்ப மாட்டான். அவருடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்வை நீங்கள் மெதுவாக அலையுங்கள், அல்லாஹு தஆலா வரம்பு மீறக்கூடியவர்களை விரும்ப மாட்டான். சூரா அல் அராஃப் 55 வசனம். குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர் சொன்னார்கள், துவாவில் வரம்பு மீறுவது என்பது பல விதங்களை உள்ளடக்கும். அதில் ஒன்றுதான் சத்தம் அளவுக்கு அதிகமாக சத்தம் போடுவது. இப்னு தைமிய்யா சொன்னார்கள், மெதுவாக அழைப்பது துவாவில் உச்சகட்டமாகும், அது ஒழுக்கத்தின் உச்சகட்டமாகும். ஏன்? அல்லாஹ்விடத்தில் சத்தங்கள் போய் சேருவதில்லை, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் தான் அல்லாஹ்விடத்தில் போய் சேரும். அதே போன்று துவாவில் வரவு மீறக்கூடிய ஒன்றுதான் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே அசாத்தியமான விடயங்களை கேட்பது. அது உலகம் சார்ந்த விடயமாக இருக்கலாம், மறுமை சார்ந்த விடயமாக இருக்கலாம், ஷரிய சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். இப்னு தைமிய்யா சொன்னார்கள், துவாவில் வரவு மீறுவதா ஒரு அடியான் அல்லாஹ் செய்ய விரும்பாத ஒன்றை கேட்பது, நபிமார்களுடைய அந்தஸ்து தருவாயாக என்று கேட்பது, அல்லது காஃபிர்களை மன்னித்து விடுவது துவா செய்வது, அல்லாஹ்வுடைய விடய துவா செய்யக்கூடிய விடயத்தில் வரவு மீறக்கூடியதாக கருதப்படும். அல்லது பாவமான விடயங்களை, குஃப்ருக்கு ஷிர்க்குக்கு பாவங்களுக்கு உதவி செய்வதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று துவா செய்வது துவாவில் வரவு மீறக்கூடியதாக கருதப்படும். அதே போன்று துவாவில் வரவு மீறக்கூடிய ஒன்றுதான் ஒரு அடியான் குறிப்பிட்ட ஒரு இடத்தை எடுத்து கபூர்கள், அதே மாதிரி நபிமார்களுடைய அதாவது அடையாள சின்னங்கள், சாலிஹிங்களுடைய இவைகளுக்கு முன்னால் சென்று துவா செய்வது, இதை துவாவுடைய சந்தர்ப்பமாக பயன்படுத்துவது. நிச்சயமாக துவா இவ்வாறான கபர்களுக்கு முன்னால் சென்று துவா செய்வது சிறந்ததாகும் என்ற அடிப்படையிலே. எனவே அந்த துவா சம்பந்தமான அந்த ஹுத்பாவுடைய முதல் பகுதியை காலித் முஹன் ஹாஃபிஸ் அவர்கள் முழுமையாக ஓதிவிட்டு இரண்டாவது ஹுத்பாவில் அல்லாஹ் புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அடியார்களே, பாக்கியமான அடியான் யார் என்றால் துவாவுக்கென்று பரிசுத்தமான கண்ணியமான நேரங்களை அவர் தெரிவு செய்து அதிலே துவாவில் ஈடுபடுவார். அல்லாஹ்விடத்தில் மஃபிரத்தை தருவார். இரவுடைய கடைசி பகுதியிலே அல்லாஹ் இறங்குகின்ற போது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறை அல்லாஹ் உலகத்துக்கு இறங்குகிறான். அந்த இடத்தில் துக்கக்கூடிய துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே அதானுக்கு காமத்துக்கு இடையிலே அல்லாஹ்வுடைய சிறப்பை, அல்லாஹ்வுடைய பாக்கியங்களை கேட்பது. அதே போன்று ஜும்மாவுடைய நாளில் கடைசி நேரத்தில் துவா செய்வது, இதெல்லாம் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பம். சுஜூதிலே துவா செய்வது, தொழுகையிலே. அதே போன்று கண்ணியமான காலங்கள் ஒன்றுதான் ரமதானுடைய மாதம், கடைசி 10 துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய. அதே போன்று இபாதத்துக்களுக்கு பின்னால் தொழுகை, ஹஜ்ஜி போன்றவைகளுக்கு பின்னால் நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்வது, துவா செய்வது அவர்களுக்கு பாதுகாக்கப்படுவதற்கு காரணமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார். அதே போன்று நிலைமைகள், துவா ஒரு மனிதனுடைய உள்ள எப்போது பரிசுத்தமாக இருக்கும் அப்போதெல்லாம் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும், உண்மை அந்நியத்திற்கும் காலமெல்லாம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, துவாக்கள் மிகவும் ஆழமுள்ள அர்த்தத்தை கொண்ட ஒரு துவா தான் குர்ஆனில் வரக்கூடிய துவாக்கள். ஏன் அல்லாஹ் தஆலா அந்த துவாக்களை கொண்டு பேசியிருக்கிறான், அது அடியார்களுக்கு வழிகாட்டியிருக்கிறான். அதே போன்று தன்னுடைய அடியார்களுக்கு அந்த துவாவை கற்பித்து கொடுத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறான துவாக்களை ஓதியிருக்கிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதியிருக்கிறார்கள், ரசூல்மார்கள் அவ்வாறான துவாக்களை குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய துவாக்களை ஓதியிருக்கிறார். தாபி முஹம்மது இப்னு சீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கப்பட்டது துவா, தொழுகையில் ஓதக்கூடிய துவாவை பற்றி சொன்னார்கள். குர்ஆனுக்கு தோதுவான துவாக்களை ஓதுவது சிறந்தது என்று வழிகாட்டினார்கள். குர்ஆனில் சொல்லப்பட்ட அல்லது துவாக்கள் மிக சிறந்த துவா, பரக்கத்தான துவா, ஆகையற்றமான துவா, நான் தக்வாதாரிகளுக்கெல்லாம் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துவா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா. ஏன்? பொதுவாக துவா கேட்கக்கூடியவர் அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளும் துவாக்கள் மிகவும் அழகான, மிகவும் உயர்ந்த துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட, முன்னோர் கேட்ட துவாக்களாகும். ஏனென்றால் துவா செய்யக்கூடியவர் துவாவின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த பரக்கத்தை அடைந்து கொள்வார். அடியார்கள் தெரிவு செய்து ஓதக்கூடிய துவாக்களில் தவறு ஏற்படலாம். நபி அவர்கள் கேட்ட துவாக்கள் தவறு கிடையாது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய துவாக்களை விட்டு துவா செய்யக்கூடியவர்கள் எவ்வளோ நஷ்டத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிய துவாக்களை விட்டும் வேறு துவாக்களை ஓதுவது, அவைகளை புறந்தள்ளிவிட்டு ஓதுவது நஷ்டத்தின் அடையாளமாகும். அதே போன்று இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அதுக்கார்கள் துவாக்கள் இபாதத்துக்களில் மிக சிறந்ததாகும். இபாதத்துக்கள் என்பது அல்லாஹ் ரசூலின் மூலமாக காட்டித்தரப்பட வேண்டும், அதில் நூதனங்கள் இருக்கக்கூடாது, மனவீழ்ச்சி இருக்கக்கூடாது. எனவே துவாக்கள் திக்ர்களும் மிகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் கேட்ட துவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா மிக சிறந்த துவாவாக கருதப்படுகிறது. அந்த துவாக்களை தொடர்ச்சியாக ஓதக்கூடிய அந்த வழியில் பயணிக்கக்கூடியவர் வெற்றி
பாதுகாப்பு என்ற ஏதாவது வழியிலே பயணிக்கக்கூடியவராக இருப்பார். அதே போன்று காது இயாத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், அல்லாஹு தாலா துவா செய்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறான். துவாவை தன்னுடைய குர்ஆனில் தன்னுடைய அடியார்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார் தன்னுடைய உம்மத்துக்கு. எனவே இந்த உம்மத்தில் பல விடயங்கள் இருக்கின்றன. ஒன்றுதான் அந்த நபி அவனுடைய துவாவில் பல விடயங்கள் இருக்கும். ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வது, நம்புவது, மொழியை நம்புவது, அதே போன்று உம்மத்துக்கு நலவு நாடுவது. எனவே எந்த ஒருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை விட்டு வேறு துவாக்களை தெரிவு செய்து செல்லாமல் இருக்க வேண்டும். துவாக்களை சிறந்தது, மிக பயனளிக்கக்கூடியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று எங்களுடைய மனிதனுடைய நோக்கத்தை இலக்கை அடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய துவாக்கள் மிக மகத்தான துவாக்களாகும். அல்லாஹ்வுக்காக என்று வாழ்வது, அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துவதனால்தான் குர்ஆனுடைய ஆரம்பமே துவாவாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ்வை புகழ்ந்து கடைசியாக நான் துவாவை இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் என்று துவா செய்கிறோம். ஒரு அடியான் இரவிலும் பகலிலும் இதை மடக்கி ஓதுகிறேன். அதில் சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ்வுடைய புகழ் காணப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின் அல்லாஹ் மைன் அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக, அல்லாஹ் உன்னை திக்ர் செய்வதற்கும் உன்னை ஷுக்ர் செய்வதற்கும் உன்னை நல்ல முறை வணங்குவதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக. அல்லாஹ்விடத்தில் எது கேட்கப்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருந்தால் அது ஆஃபியத், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் ஆரோக்கியமான விடயங்களை கேட்க வேண்டும். ஆரோக்கியத்தை கேட்பதை விட சிறந்தது ஒன்று உண்மை கிடையாது. அது எல்லா விதமான கருதிகளை விட்டு ஒரு மனிதனுக்கு பாதுகாக்கக்கூடியதான் ஆரோக்கியம் என்று சொல்லப்படக்கூடியதாகும் என்று சொல்லி, இன்றைய நாளிலே அதிகமாக ஸலவாத் ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி முழுமையாக ஹதீப் ஹாலித் முஹன்னா ஹஃபிظஹுல்லாஹ் அவர்கள் மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று அடுத்ததாக நேயர்களுக்கு புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம்.